ஆகஸ்ட் 19ஆம் தேதி தீவிர காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சீதாராம் யெச்சூரி தற்போது உடல்நலக் குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து EVKS இளங்கோவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது உடல்நலக் குறைவால் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த சீதாராம் யெச்சூரி காலமாகியுள்ளார். அவருடைய நினைவு, உங்களுடைய கருத்துக்கள் தற்போது பதிவு பண்ணுங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல தோழர். அவரை பொறுத்தவரையில் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரிடமும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கருத்துக்கு, தான் கொண்ட இயக்கத்திற்கு எதிர்மாறாக இருப்பவர்களை கூட அவர் மிக அன்பாக பேசக்கூடியவர். ஒரு சிறந்த தலைவரை, ஒரு சிறந்த தோழரை கம்யூனிஸ்ட் கட்சி இழந்துவிட்டது என்று சொல்வதை விட, ஒரு சிறந்த மனிதரை பொது வாழ்வில் நாணயமாக இருக்க வேண்டும் என்று நிரூபிக்கின்ற ஒரு சிலரில் முதல்வராக இருந்த யெச்சூரி அவர்களுடைய இழப்பு என்பது இந்திய நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது. அவரை போன்ற தலைவர்கள் இன்றைக்கு இருப்பவர்கள் மிகவும் குறைவு. மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களே அது போன்ற தூய எண்ணங்களோடு பொது வாழ்வில் எந்த விதமான களங்கமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த. ஆகவே அவருடைய இழப்பு என்பது இந்திய அரசியலும் இந்திய நாட்டிற்கும் மிகப்பெரிய நஷ்டம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை, நினைவலைகளை பகிர்ந்தமைக்கு நன்றி இளங்கோவன் சார்.